டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா. எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே சூப்பர் மூடோட உங்களை ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான இடத்துக்கு தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிறேன். அது என்ன இடம் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்க போகுது. வாங்க எந்த இடங்கிறத போய் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சயின்ஸ் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்குது. பட் நம்மளை எந்த அளவுக்கு சயின்ஸில் அப்டேட்டடாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க. சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிர்லா பிளானிட்டரியம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள சயின்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வாங்க போய் பார்க்கலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிர்லா பிளானிட்டரியம்க்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படங்களுக்குலாம் நம்ம தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு கை தட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிர்லா பிளானிட்டரியத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கை தியேட்டருக்குள்ள தாங்க என்ட்ராக போறோம். உள்ள ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். உள்ள வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அப்படியே ஏசியில் சில்லு, அதுவும் அந்த சோலார் சிஸ்டத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்பப்பா இவ்வளோ விஷயம் இருக்கா சயின்ஸ் தேட்டருக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 3D ஷோ தேட்டர் இருக்கு அண்ட் சயின்ஸ் ஆன் ஸ்பியர்னு சொல்லி தனித்தனி தேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம எர்த் அண்ட் நேச்சர் அவ்வளோ அழகான படைப்பா அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த தேட்டர்ஸை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும். ஒரு அழகான ஒரு 2D ஷோ பார்த்தோம். ஸோ ஈவன் இந்த எர்த், சயின்ஸு, சோலார் சிஸ்டம், கேலக்சிலெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஒவ்வொரு வாலில் கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா அது குழந்தைங்க விசிட் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடமா பிர்லா பிளானிட்டரியம் இருந்துகிட்ருக்கு. அண்ட் கண்டிப்பாக இது எந்த வகையிலையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷனை அழகாக உங்களுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுப்பிரமணியன் சந்திரசேகர் சார். அண்ட் இவர் தான் மோஸ்ட்லி இந்த தியரிஸ் ரிலேட்டடாக நம்ம படிப்போம். நம்ம ஸ்கூல் புக்ஸில் கூட நிறைய தியரிஸ் இருக்கும். ஸோ அந்த தியரிஸ் ஆன் ஸ்டார் அட்மாஸ்பியர், பிளாக் ஹோல்ஸ் அண்ட் இலுமினேஷன் ஆஃப் த சன்லைட் ஸ்கை அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் கொடுத்தவர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் சார். ஸோ அவரை பற்றி ஒரு அழகான டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது ஸ்டெல்லார் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இமேஜஸோட ரொம்ப அழகாக இது கொடுத்துருக்காங்க. மேசிவ் ஸ்டார், லோ மாஸ் ஸ்டார், ரெட் ஜெயிண்ட், ரெட் சூப்பர் ஜெயிண்ட் அண்ட் பைனரி ஒயிட் ட்வார்ஃப், டைப் 2 சூப்பர்னோவான்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த சின்ன வயசுல படிச்சிருக்கோம் சோசியல் சயின்ஸ்ல. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி இந்த 9 பிளானட்ஸ் பத்தி படிச்சிருப்போம். இதுல நியரஸ்ட் டு த சன் அப்படின்னா அது மெர்க்குரி, அதுவும் ஃபார்தஸ்ட் டு த சன் அப்படின்னா ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இப்போ ப்ளூட்டோ இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த பிளானட்ஸை கூட ரொம்ப அழகாவே இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, இது அவங்களுக்கு ஒரு சூப்பரான இடமா தான் அமைஞ்சிருக்கும்.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடல் டிவி ஸ்டுடியோங்க. நம்ம எல்லாருமே வந்து படங்கள் நிறைய பார்த்திருப்போம், டிவியில பார்த்திருப்போம். பட் அந்த டிவி எங்க இருந்து வந்தது, எப்போ வந்தது? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டிவி வந்து கிட்டத்தட்ட ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆஃப் அந்த இன்வென்ஷன்ல இருந்து வந்திருக்குங்கிறத சொல்லப்படுது. அண்ட் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டுடியோல வந்து ஷூட்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கூட இப்போ ஒரு ஷூட்டிங்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்னென்ன ஒர்க்ஸ் நடக்குது, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் என்னென்ன நடக்குது, அந்த ஷூட் நடக்கும்போது எதெல்லாம் தேவைப்படுது, கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, லைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்குது. ஸோ ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் வருது. ஸ்டுடியோல இருந்து கேமரா வச்சு ஷூட் பண்றாங்க. அது வந்து கேமரா கண்ட்ரோல் யூனிட் வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டுடியோட லைட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி அந்த லைட் கண்ட்ரோல் இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கிறாங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் எந்த ஷூட் பண்ணாலுமே. ஸோ அதோட ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம், அங்க வந்து ஆம்பிளிஃபையர் கரெக்டா இருக்கா, ஸோ அந்த சிங்க் பல்ஸ் ஜென்ரேட்டர் கரெக்டா இருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இங்க எதுக்காக இப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டுடியோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற ஷூட்டிங்ல இருந்து அந்த ஷோ வந்து ஆன் ஏர் போற வரைக்கும், அதாவது நீங்க டிவியில பார்க்கக்கூடிய அந்த டெலிகாஸ்ட் வரைக்கும் எப்படி அந்த விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ சார்ட்டை தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப நம்ம ஸ்டுடியோ செட்டப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். இப்ப கூட இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த கேமரா அந்த மாடல் வந்து கரெக்டா இப்ப வரைக்கும் இதே மாதிரி மாடல் தான் வந்து ஸ்டுடியோஸ்ல யூஸ் பண்ற கேமராஸ்ல கூட ஹேண்டில்ஸ் இப்படி தாங்க சேமா இருக்குது. அண்ட் இப்ப டிவி பத்தி பேசும்போது டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து கிரீக் அண்ட் லெட்டின்ல இருந்து மருவி வந்ததா வந்து சொல்லப்படுது. அண்ட் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசையும் ஒளி அப்படிங்கறதா மீனிங். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்டான சைஸ், இன்ச்சஸ், பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்றோம். அப்படியே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கு டிவி. பட் அந்த காலத்துல வந்து நல்ல பெரிய ஒரு பெட்டி மாதிரி தான் வந்து சைஸ் ஆஃப் டிவில இருந்திருக்குங்கிற அழகான மாடல்ஸ் வந்து இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. பிர்லா பிளானிட்டோரியத்துல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியர் கேலரி. ஸோ நியூக்ளியர் பத்தின யூசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோட டிஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன, ஸோ எப்படி வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நியூக்ளியர் பவர் ஹவுசஸ் இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்க போறப்ப அங்க நியூக்ளியர் கேலரிக்குள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து தன்னந்தனியா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான். என்னடா நிக்கிற இடத்துலயே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காமெடியா இருந்தது. பட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் நமக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படும். நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜி போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க் வந்து மேக்ஸிமமான ரிசல்ட்டை வந்து நம்ம அப்டெயின் பண்ணலாம். ஸோ இங்க இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வந்து சைக்கிளை வந்து பெடல் பண்றாங்களோ கீழே வந்து ஒரு பால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதிகமா ப்ரெஷர் கொடுத்து பெடல் பண்ணும்போது அந்த பாலோட லெவல் வந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஹைட்டை வந்து ரீச் பண்ணும். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எனர்ஜிங்கிறத தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. நியூக்ளியர் பவர் அக்ராஸ் த வேர்ல்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு, கரெக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக இவங்க லொகேஷன்ஸ் வச்சே மேப் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணீங்கன்னா அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெர்மனியில பார்த்துட்டு இருக்கோம், பிரான்ஸ்ல கரெக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு பிரான்ஸ்லங்கிறதுக்கு காமிக்கிறாங்க. ஸ்பெயின்ல எந்த இடத்துல இருக்கு, ஸோ அங்க வந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, எவ்வளவு ரியாக்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபியூவல் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லா கண்ட்ரீஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தட் இஸ் கூடன்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ அங்கே எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்கு, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க.
நியூக்ளியர் பவர் பிளான்ட்குள்ளே போகும்போது நம்ம எப்படி நம்ம ப்ரிகாஷனாக வந்து போகணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாடல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதில் இவங்க வியர் பண்ணியிருக்கிறத இந்த yellow கலர் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சூட். ஸோ இந்த பிளாஸ்டிக் சூட்டில் வந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கணும், உங்களோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோங்கிறத செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில டிஸ்பிளேக்காக உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த யுரேனியம் கரெக்டாக நேச்சுரல் யுரேனியம் எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறக்காக ஸ்டேஜ் வைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1ல என்ன நடக்குதுங்கிறதுக்கு அழகாக அந்த டிஸ்பிளேல ஓடுது. அண்ட் ஸ்டேஜ் 2 நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இது யார் ஃபைன் பண்ணாங்க, இது எப்படி வந்து நடந்தது, ஸோ ஹூ வாஸ் த ஃபவுண்டர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல என்ன ப்ராசஸ் நடக்குது, ஸோ எது என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஸோ எப்படி அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யுரேனியம் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன ப்ரோட்டானாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுதுங்கிறதுக்காக விஷயங்களை வந்து இங்கே அழகாக வந்து டிஸ்பிளேல உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 3 அதாவது லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த நேச்சுரல் யுரேனியம் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்தோமோ லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த எலக்ட்ரிசிட்டியாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக 3 ஸ்டேஜஸையும் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம பார்க்கக்கூடிய வகையில் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய சயின்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்துருந்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அண்ட் இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, நிறைய விஷயங்களை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த எபிசோடு பார்த்த எல்லாருமே ஒரு சயின்டிஸ்டாக சீக்கிரமாக மாறிடுவோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda. இன்னைக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா, நான் உங்கள் டேரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.